ஹாய், இன்னைக்கு nithilas கிச்சன்ல வெஜ் சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் இல்லாமயும் செய்யலாம். ஆனா வெஜிடபிள்ஸ் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இத வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு pan எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. pan வந்து நல்லா சூடானதும் அதில வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா அதில வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சேமியா வந்து வறுத்துடணும். வறுத்து செஞ்சோம்னா உப்புமா வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ சேமியா வந்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா கலர் மாற வரைக்கும் நம்ம வந்து சேமியா வறுத்துக்கலாம். இப்போ வந்து இத வந்து வேற ஒரு பிளேட்க்கு மாத்தி வச்சிடலாம். வச்சிட்டு அதே கடாயில வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பெல்லாம் வந்து லைட்டா வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இத வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இது கூட ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா வந்து பாதி தக்காளியே போதும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்ப எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கேரட், அதுக்கப்புறமா வந்து வேக வச்ச பட்டாணி வந்து வேக வைக்காமல் இதோட சேர்த்தோன்னா இது வந்து பட்டாணி வேக வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால் பட்டாணியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்ததுக்கப்புறமா இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு காயெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் அதை வந்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா சேர்த்ததுக்கப்புறமா வந்து சேமியா வந்து நல்லா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள் சேமியா உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.